வணக்கம். சொல்லாமல் தொட்டு சென்ற காதல் அத்தியாயம் 7. கனடாவை நோக்கி வானில் பறந்து கொண்டிருந்தான் சுதாகர். வானில் பறந்தாலும் அவன் மனம் முழுவதும் விச்சுவிடம் சிக்கிக் கொண்டிருந்தது. ஆம், விச்சுவிடம்தான். நேற்று படம் பார்த்துவிட்டு ஹோட்டலில் சாப்பிட்ட பின் நேரம் இருந்ததால் அடுத்து பீச்சிற்கு செல்லலாம் என்று முடிவானது. அதிக கூட்டமில்லாத கோவளம் ப்ளூ பிளாக் பீச்சிற்கு செல்வதாக முடிவாக கோவளத்தை நோக்கி காரை திருப்பினான். இவர்கள் எதிர்பார்த்ததை போல அதிக கூட்டமில்லாமல் அமைதியாக இருந்தது அந்த இடம். சிறிது நேரம் பீச்சில் காலை நனைத்த பின் கையோடு கொண்டு வந்திருந்த பந்தை கொண்டு ஃபுட்பால் விளையாட தொடங்கினர். சுதாகரும் அச்சுவும் ஒரு அணி, விச்சுவும் சவிதாவும் ஒரு அணி என்று இரு அணியாக பிரிந்து கொண்டனர். விச்சுவும் சுதாவும் சீரியஸாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் பாலை கடத்தி கொண்டிருக்க அச்சுவும் சவியும் தம் அணியை ஊக்குவித்தனர். ஒரு கட்டத்தில் விச்சுவால் சுதாகரிடமிருந்து பாலை எடுக்க முடியாததால் சவிதாவை உதவிக்கு அழைத்தான். சுதாகர் அச்சுவை தூக்கி கொண்டு பாலை காலால் உதைத்து கொண்டே ஓடிக்கொண்டிருக்க மகனுக்கு ஹெல்ப் செய்ய முயன்ற சவிதா சுதாகரின் கையை பிடித்து கொண்டு தடுக்க முயல அவளையும் கூட சேர்த்து கொண்டு பாலை உதைத்தபடி நீரை நோக்கி ஓடினான். விச்சு, குயிக், பாலை எடு என்று கத்தியபடி கூட ஓடியவளிடம் எங்க இருந்து எடுக்கிறது, கைய பிடிக்கிறத விட்டுட்டு காலை புடிச்சிருக்கீங்கம்மா என்று கத்தியபடி கூட ஓடி வந்தான் விச்சு. உன் பையன் பிதாமக லைலா போல என் காலை புடிச்சுக்கிட்டு வர சொல்றான், காலை பிடிக்கிறியா என்று கேலி பேசியபடி சிரித்தவனை கண்டவள் வேகமாக அவன் கையை பிடித்து இழுக்கவும் நிலை தடுமாறி மூவரும் கடல் நீரில் விழுந்தனர். சுதாகரும் சவிதாவும் இதை எதிர்பார்க்காததால் முதலில் திகைத்து போனவர்கள் பின் தங்கள் நிலையை கண்டு சிரிக்க தொடங்க தந்தையின் கழுத்தை கட்டி கொண்டு அவன் மேலேயே விழுந்த அச்சுவிற்கு தண்ணீரில் விழுந்தது அப்படியொரு சிரிப்பை கொடுக்க தந்தையை கட்டி கொண்டே கெக்கபிக்க என்று சிரிக்க தொடங்கினாள். மகளின் சிரிப்பை கண்ட சுதாகரின் சிரிப்பு சத்தம் அதிகரிக்க சந்தோஷ மிகுதியில் தண்ணீரை அள்ளி அவன் மேல் ஊற்றினாள் சவிதா. இவர்களை நெருங்கிய விச்சுவும் தண்ணீரில் டைவ் அடிக்க அதற்கு மேல் அவர்கள் அடித்த கொட்டத்திற்கு அளவே இல்லாமல் போனது. சிரித்து சிரித்து வயிறு வலி எடுத்து களைப்பில் கரை ஏறினர். அச்சுவை தூக்கி கொண்டு விச்சு முன்னால் நடக்க, நீங்க பண்ண வேலைய பாத்தீங்களா, உங்களோட ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு விட்டு கொடுக்க மனசு வரல, அவனுக்கு சரிசமமா போட்டி போட்டுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தீங்க என்று குற்றப்பத்திரிகை வாசித்தவரை திரும்பி பார்க்காமல் முன்னால் நடந்தபடி, நீ புலம்புற அளவுக்கு அப்படி என்ன வேலை பார்த்தாங்களா என்று பதிலளித்தவனின் முன் சென்று நின்றவள், நல்லா கண்ணை திறந்து பாருங்க, சாரி ஃபுல்லா நனைஞ்சிருச்சு, இப்படியே எப்படி போறது, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று முறைத்தவளை புறம் சுருக்கி பார்த்தவன் எதையோ யோசித்து பின் தலையை மறுப்பாக ஆட்டியபடி, ஓ, நீ வெட் சாரில செக்ஸியா இருக்கேன்னு நினைப்பா, நோ, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்குலாம் இங்க சீன் இல்லைங்க சீன்கார மேடம் என்று சாதாரணமாய் கூறிவிட்டு நடந்தவனை இவன என்று பல்லை கடித்தவளுக்கு ஏனோ அவன் பேச்சில் ஒரு இதத்தை தான் உணர்ந்தாள். கார் நிறுத்தியிருந்த இடம் அருகில் வந்ததும், வேற சாரி எடுத்துட்டு வந்திருக்கீல என்றவனை முறைத்து பார்த்தவள், நீங்க முதல்ல பீச்சுக்கு போறேன்னு சொன்னீங்களா, மூவி ஹோட்டல் தானே பிளான் என்கவும், பீச்சுக்கு மட்டும் இல்லம்மா, எங்கேயாவது வெளியில ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண கிளம்புனா கண்டிப்பா ஒரு ஸ்பேட் செட் ட்ரெஸ் வச்சுக்கணும்னு தெரியாதா, இது கூட தெரியாம என்ன லெக்சரரோ என்று அழுத்து கொண்டவனிடம், ஓஹோ அப்படிங்களா சார், சாரிங்க சார், நான் கொஞ்சம் மக்கு ஸ்டூடெண்ட் போல மக்குவாதி, நீங்க சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் என்று கூனி குறுகி நக்கலாக கும்பிடு போட்டவளை திரும்பி பார்த்தவன் சட்டென்று பார்வையை திருப்பி கொண்டான். ஏற்கனவே உடலோடு ஒட்டிய ஈரப்புடவையுடன் தன் முன் வந்து நின்றவளை கண்டு தன்னை மேல் பயணித்த பார்வையை கட்டுப்படுத்தி சாதாரணமாக இருக்கவே அவனுக்கு பெரும் பாடாக இருந்தது. காரின் பின்பக்கம் திறந்தபடி, என்னோட ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட் ஒன்னு இருக்கு, போட்டுக்கிறியா என்றவனின் கேள்விக்கு பதில் இல்லாமல் போக திரும்பி பார்த்தவனை அனல் தெறிக்க பார்த்து கொண்டிருந்தாள். இரு கைகளையும் மேலே தூக்கி சாரி என்று விட்டு, விச்சு என்று அழைத்தவன், ட்ரெஸ் ரொம்ப வெட்டா இருக்கு பார், இத போட்டுக்கோ என்று கையில் இருந்த ட்ரெஸ்ஸை அவனை நோக்கி தூக்கி போட்டவன் தனக்கும் எடுத்துக்கொண்டு திரும்பி பார்க்காமல், வெட்சாரியா கார்கிட்ட நின்னு டிரைவ் பண்ணிக்கோ, நாங்க அங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம், இங்க யாரும் வரமாட்டாங்க, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தா கார்ல உட்கார்ந்துக்கோ, அச்சுக்கு இந்த பேக்ல ட்ரெஸ் இருக்கு, சேஞ்ச் பண்ணி விட்டுடு என்று வரிசையாக அடுக்கியவன் விச்சுவை நோக்கி சென்றான். அவன் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவள் அவன் சென்றதும், பா, வாய திறந்த மூட மாட்டான், நான் ஸ்டாப் டாக்கர் என்று அழுத்து கொண்டவள் அச்சுவன் ட்ரெஸ்ஸை மாற்றிவிட்டு
தன் புடவையில் இருந்த ஈரத்தை பிழிந்து காய வைக்கும் முயற்சியில் இருந்தாள். உடை மாற்றிக் கொண்டிருந்த விச்சுவின் அருகில் சென்றான் சுதாகர். விளையாட்டை பற்றி பேசியபடி தன்னுடைய உடையை மாற்றியவனின் முகத்தை பார்த்த விஸ்வா எதுவோ கேட்க நினைத்து பின் வாயை மூடிக்கொண்டான். தொடர்ந்து 3-4 தடவை இப்படியே நடக்க அவன் தோள் மேல் கை போட்ட சுதாகர், என்னடா என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? ரொம்ப நேரமா முகத்தை பார்த்துட்டு இருக்க என்ற கேள்வியில் சற்று தயங்கியவன் பின் ஆமா கேக்கவா, தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல உள்ளே போன குரலில் பதிலளித்தவனை முகத்தில் மலர்ந்த புன்னகையுடன் தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டவன், தயங்கம் கேளு, தப்பாலாம் நினைக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுக்க அவன் அணைப்பில் இருந்து விலகி நின்று கொண்டவன் திரும்பி சவிதாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, நீங்க எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா பிளீஸ் என்றவனின் கேள்வியில் ஒரு நொடி அதிர்ந்து போய் நின்று விட்டான் சுதாகர். தன் முன் கலங்கிய விழிகளுடன் உதடுகள் துடிக்க பயத்துடன் நின்றிருந்தவனின் தோற்றம் மனதை தாக்கவும் தள்ளி நின்றவனை இழுத்து அணைத்து கொண்டான். தான் அணைத்ததும் அழுகையில் குலுங்கியவனின் முதுகை வருடி கொடுத்தவாறே, டேய் என்றவனுக்கு என்ன பேசுவது என்று தெரியாத நிலை. எங்கே சுதாகர் மறுத்து விடுவானோ என்ற பயத்தில், பிளீஸ் பிளீஸ் முடியாதுன்னு சொல்லிடாதீங்க, நீங்க வந்ததுல இருந்துதான் அம்மா சிரிச்சு கலகலன்னு இருக்காங்க, எனக்கும் ஹாப்பியா இருக்கு. இது வரைக்கும் யாரும் நம்ம கூட பேச விளையாட வெளியில பைக்ல அழைச்சிட்டு போக இல்லைன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு அப்பா ஆகிடுவீங்க. இப்ப பாருங்க, உங்க கூட எவ்வளவு ஜாலியா பீச்ல ஃபுட்பால் விளையாண்ட, இதெல்லாம் அம்மா கூட பண்ண முடியுமா? பிளீஸ்பா, நோன்னு சொல்லிடாதீங்க என்று கையை பிடித்து கெஞ்சியவனை கண்டு சுதாகரின் கண்களும் கலங்கியது. உதட்டை கடித்து தொண்டையில் பீறிட்டு வந்த துக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டவன் விச்சுவை பேசவிட்டு அவன் மனதில் இருப்பதை அறிய முயன்றான். மனதில் இருந்த ஏக்கம் அனைத்தையும் சுதாகரிடம் கொட்டிய விஸ்வா, பிளீஸ்பா, எங்களையும் உங்க கூட சேர்த்து கூட்டிட்டு போங்க என்று கட்டி கொண்டவனின் கண்ணீரை துடைத்து விட்டவன், இங்க பாரு, முதல்ல அழுகுறது நிறுத்திட்டு என்ன பார், உங்க அம்மா பார்த்தா தப்பா போயிடும், கண்ணத்தோட என்று அதட்டினான். பின் தொண்டையை செருமி, நீ உங்க அம்மாக்காக என்கிட்ட பேசுனதை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. உன் வயசுல எத்தனை பசங்களுக்கு இந்த புரிதல் இருக்கும் சொல்லு என்று பாராட்டினான். பாராட்டால் முகம் தெளிந்து ஆர்வத்தோடு தன் முகம் பார்த்தவனை கனிவோடு பார்த்த சுதாகர், விஸ்வா நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கும் எனக்கும் மட்டும் பிடிச்சிருந்தா மட்டும் போதாது, உங்க அம்மாக்கும் இதுல விருப்பம் இருந்தாதான் உன் ஆசை நிறைவேறும், புரியுதா? முதல்ல நீ இப்படி என்கிட்ட பேசுனேன்னு உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்க தெரியுமா? உங்க அப்பா போனதுல இருந்து உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கா, எப்பவும் அவ மனசு கஷ்டப்படுறது போல நீ நடந்துக்க கூடாது என்றவனை அவசரமாக இடமறித்த விச்சு, நான் உங்ககிட்ட சொன்னது அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க பிளீஸ், அம்மா ஃபீல் பண்ணுவாங்க என்று கண்ணீர் விட்டவனின் கண்ணீரை துடைத்தவன், நோ சொல்ல மாட்டேன், இது உனக்கும் எனக்கும் உள்ள சீக்ரெட் என்று திருத்தியவன் அவன் கைகளை பற்றி, நீ அம்மாவை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு உன் ஸ்டடியில கான்சென்ட்ரேட் பண்ணு, உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணாதான் நான் உனக்கு அப்பா ஆகணும்னு எந்த ரூல்ஸும் இல்ல. இன்னையில இருந்து எனக்கு 2 பசங்க, பெரிய பையன் விஸ்வா, சின்ன பொண்ணு அர்ச்சனா, உனக்காக நான் எப்பவும் நிப்பேன், அத நீ நம்பணும், நம்புவியா என்று தீவிரமாய் பேசியவனை மீண்டும் அணைத்து கொண்டவன், நம்புறேன்பா என்ற விச்சுவின் நெற்றியில் சிறு முத்தம் பதித்தவன், குட் என்று மெச்சியவனின் முகத்தை ஏக்கத்தோடு பார்த்தவனை கண்டு மெல்ல பெருமூச்சை விட்ட சுதாகர், நீ ஆசைப்பட்டது நடக்கணும்னு இருந்தா கண்டிப்பா அது நடந்துதான் தீரும், சோ இப்போதைக்கு அதை பத்தி மைண்ட்ல ஏத்திக்காத என்று சமாதானம் கூறியவனை சிறு ஏமாற்றத்துடன் பார்த்தவன் சரி என்று தலை அசைத்தான். இரவு தாயையும் மகனையும் வீட்டில் விட்ட பின்னர் தன் அண்ணனின் இருப்பிடம் வந்து சேர்ந்தான் சுதாகர். மறுநாள் பிளைட் என்றதால் பயணத்துக்கு தேவையானதை எடுத்து வைக்கவே அன்றிரவு முழுவதும் தேவைப்பட்டது. ஏர்போர்ட்டுக்கு கிளம்புவதற்கு முன் சவிதாவிடமும் விஸ்வாவிடம் சொல்லிக்கொண்டே கிளம்பினான். இதோ இந்தியாவை கடந்து 2 மணி நேரம் ஆகியிருந்தாலும் அவன் நினைப்பு முழுவதும் சவிதாவை சுற்றியே இருந்தது. அவளை நினைத்த நொடியே அவன் இதழ்களில் அழகிய புன்னகை குடிகொண்டது. சீன்காரி என்று மெல்ல முணுமுணுத்து கொண்டவனின் புன்னகை பெரிதாக கன்னம் விரிய சிரித்து கொண்டான். இளம் பருவத்தில் தன் மீது பேப்பர் எறிந்த போதும் அதன் பின் தன் கவனத்தை அவள் மீது திருப்ப முயன்றவளை கண்டவன் மனதில் சவிதா சீன்காரியாகத்தான் பதிந்து போனாள். சீன்காரி என்று நினைத்தவள் தான் அதன் பின்னான நாட்களில்
அவன் மனதின் ஆழம் வரை சென்றதுதான் இன்று வரை புரியாத புதிராகும். ஆம், அந்த வயதிலேயே அவள் மேல் ஈர்ப்பு உண்டு சுதாகருக்கு. படிப்பில் கவனத்தை திருப்பியதால் பெண் மீதிருந்த ஈர்ப்பு பின்னுக்கு தள்ளி போக அவன் வாழ்க்கை பாதையே மாறி போனது. 17 வயசுல கிடைக்காத சான்ஸ் 34 வயசுல கிடைச்சிருக்கு. அப்ப ஹெல்ப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. இட்ஸ் ஓகே, அதான் பசங்க இருக்காங்கல்ல, சேர்த்து வைக்க. என்ன, மரத்தை சுத்தி ஓடி பாடி டூயட் பண்ண முடியாது, பட் கிடைக்கிற சான்ஸ்ல கிடா வெட்டிட வேண்டியதுதான் என்று மனதுக்குள் நினைத்தவனுக்கு தன் எண்ணம் போகும் திசையை கண்டு சிரிப்பு வர மெல்ல தன்னை மீறி சிரித்து விட்டான். தன் முன்னிருந்த ஸ்கிரீனில் கார்ட்டூன் பார்த்து கொண்டிருந்த அச்சு தந்தை சிரிப்பதை கண்டு திரும்பி பார்க்க அவள் தலையை ஆசையோடு ஆட்டியவன், சும்மாடா சும்மா என்று கண்ணை சிமிட்ட தந்தையை பார்த்து பூவாய் மலர்ந்தவள் மீண்டும் கார்ட்டூனில் கவனத்தை செலுத்தினாள். இதுவரை மனதையும் உடலையும் அடக்கி கட்டுக்குள் வைத்துக் கொண்டிருந்தவனின் உணர்ச்சிகள் மெல்ல தன் கட்டுக்களை உடைத்தெறிந்து வெளியே வர சுகமான அவஸ்தையில் நெளிந்தான். அச்சுச்சோ, முடியலையே. சும்மா இருந்தவன் மனசுல இந்த விச்சு பைய பொரிய தூவிட்டு போயிட்டான். இப்ப பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. எப்போ அவளை கரெக்ட் பண்ணி எப்போ கல்யாணம் பண்ணி, ஈஸ்வரா, நினைச்சாலே கண்ணை கட்டுதே என்று மனதுக்குள் புலம்பியவனின் மனக்கண்ணில் மனதை வருடும் அழகில் புடவையில் சிரித்து கொண்டிருந்தாள் சவிதா. ஹாய், இந்த அத்தியாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.